ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இப்போ மயிலாடுதுறையில் பெரிய அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே அக்கா வீட்டில் யாருமே இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோடு திருப்பதி போயிருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் இங்கே இருக்கோம். சரி, இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மணத்த தக்காளி வந்து புளி ஊற்றாமல் வந்து சாம்பார் மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அம்மாக்கிட்ட சொன்னேன். புளி ஊற்றாமல் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. புளி ஊற்றாமல் நான் செஞ்சு பார்க்குறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு தான் அதை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எங்கள் அக்கா வீட்டில் கிச்சன் ரொம்பவே நல்லா பெருசாக இருக்கும். வந்து ஒரு 4-5 பேர் நின்று நல்லா தாராளமாக சமைக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்ல பெரிய கிச்சனாக இருக்கும். அதுதான் சரின்ட்டு நானும் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அரிஞ்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பையன் வந்து என்னம்மா சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் சாம்பார் வைக்கிறேன்டா, கத்திரிக்காய் தான் வறுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்லிட்டான், பெரியம்மா வந்து எனக்கு கேட்டதை செஞ்சு கொடுக்க சொன்னாங்க, நீ என்ன இதெல்லாம் செஞ்சிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ரசம் தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் உனக்கு ரசம் தானே வேணும், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மணத்து தக்காளி வந்து சாம்பார் இல்லை, அது புளி ஊற்றாமல் வைக்கிறேன். கத்திரிக்காய் வறுத்துட்டு அவனுக்கு தம்பிக்கு வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டிலில் வந்து தண்ணி வச்சு இது சீக்கிரமாக சமைக்கணுங்கிறதுக்காக கெட்டிலில் தான் தண்ணி வச்சுருந்தேன். சாதம் வைக்கிறதுக்காக அது தண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்து தக்காளி கீரை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அது கூட கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் தான் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை தாளித்து ஊற்றுறது மட்டும்தான் வேலை. சாதமும் வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு, அதனால் சாதமும் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.